friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. தாபாஸ்ல சாப்பிட்ற மாதிரியான பன்னீர் மசாலா வீட்லயே ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு 200 கிராம்ஸ் பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு பெசரி வச்சுக்கோங்க. இதை நம்ம தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். பன்னீர் அப்படியே டைரக்டா நீங்க கிரேவில சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி நெய்ல ஃப்ரை பண்ணி அந்த கிரேவில சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேல பன்னீரை குக் பண்ணாதீங்க, ஹார்ட் ஆயிரும் பன்னீர். தாபாஸ்ல எப்பவுமே நெய்ல தான் பன்னீரை ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் அந்த நெய்யோட தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிரேவி செய்யறதுக்கு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 2 காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அது அளவுக்கு பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கிரேவி நல்லா திக்கா வரும். நாம இதை அரைக்க போறது கிடையாது. ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பிரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே அந்த மசாலா ஃபுல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஆனாலும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா சாப்பர்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க மிக்சியில நல்லா பியூரியா அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். பட் தாபாஸ்ல நல்லா பொடியா கட் பண்ணி தான் சேர்ப்பாங்க. ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அந்த கிரேவி நல்லா திக்காகி வரணும். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர், லைட்டா புளிப்பா இருந்துச்சுன்னா இன்னும் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவி எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம நெய்ல வறுத்த பன்னீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கிரேவில சேர்த்திருக்கிற பன்னீர் நல்லா அந்த பன்னீரோட பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணீங்கன்னா நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவல் டார்க் ப்ரௌன் கலர்ல தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நெய்யும் மேல நல்லா ஃப்ளோட் ஆயிருக்கு. அந்த நெய்ல வறுத்த பன்னீரை கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.